Hello guys, welcome back to Needle View. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் என்னன்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பார்க்க போறோம். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல 3 டைப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டிட்ச் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி parallel-ஆ 2 லைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ போல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு பெரிய லூப் எடுத்துட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அப்படியே நீடில பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் இந்த மாதிரி லாக் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். திரும்ப மேலே கொண்டு வந்துட்டு பேக்வர்ட் டைரக்ஷனில் நீடில் கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி லாக் ஆகும். ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. சென்டரில் போடுறோம் இல்லையா செயின் ஸ்டிச், அது இந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கிறலாம். நெருக்கமாக போட்டால் அது வேறு லுக் கொடுக்கும். அப்படியே நம்ம பேக்வர்ட் டைரக்ஷனில் நீடில் கொண்டு போகணும். இதை நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் பார்த்துருப்போம். இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்செல்லாம் உங்களுக்கு வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழேயே கொண்டு போய் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டபுள் ஹோல் பட்டன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் இருந்து பெரிய லூப் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு சென்டர்லேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. அதே போல் தான் பெரிய லூப் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. நடுவில் உங்களுக்கு தேவையான அளவு டிஸ்டன்ஸ் ஒட்டுக்கிறோங்க. ஒட்டி கொஞ்சம் நெருக்கமாக போகிறதுனாலும் நெருக்கமாக போட்டுக்கிறலாம். இந்த சென்டரில் உள்ள ஸ்டிச் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய லூப் எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம். அதே போல் தான் பெரிய லூப் எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம். இதே தான் இப்படியே ரிப்பீட் ஆகும் இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகும்னா, லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்லேயே பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டிச் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 5 லைன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி லூப் எடுத்துகிட்டு பேக்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டிச், அதுக்கு மேலே உள்ள லைனில் அடுத்த ஸ்டிச் போடணும். போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும் நடுவில் உள்ளது செயின் ஸ்டிச்சு. அது அதுக்கு மேலே உள்ள லைனுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். இந்த ஸ்டிச்சை நம்ம நெருக்கமாகவும் போடலாம். நெருக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, பட்டு பாவாடைக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒர்க்கு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். குர்த்திக்கு யூஸ் பண்ணலாம்.
இன்னும் நெருக்கமாக போட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.